1 கொரிந்தியர் 1:23 நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். கிறிஸ்து யூதர்களுக்கு இடரலாக இருக்கிறார். நான் சொல்கிறத நல்லா கவனிங்க. பைபிளில் இருக்கான்னு நல்லா கவனமாக பார்த்துக்கிடுங்க. கிறிஸ்து அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். அவர் யூதருக்கு இடரலாயும் இருக்கிறார். ஆண்டவர் சிலருக்கு இடரலாக இருப்பாரா? கீழே விழுந்தவங்களை தூக்கி விடுறவர் தாங்க நம்ம ஆண்டவர். பாதம் கல்லிலிடராதபடி தூதர்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று தான் 91ஆம் சங்கீதம் சொல்கிறது. தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன், முதிர் வயது வரை இப்படி செய்வேன் தானே சொல்லியிருக்கிறாரு. அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, நாங்கள் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை என்று தானே சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான் 7 தினம் விழுந்தாலும் எழுந்திருப்பான் தானே சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய நடைகள் பிசகுவதில்லைன்னு 37ஆம் சங்கீதத்தில் படிக்கிறோம். என்ன அவர் இடரலாக இருக்கிறார்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அது எப்படி? நீங்கள் 1 பேதுரு 2:7 படிச்சிங்கன்னா இன்னும் அது விளக்கமாக சொல்லுது. கொஞ்சம் நமக்கு இதை கொஞ்சம் புரிந்து கொள்ள கொஞ்சம் ஜீரணிக்க கஷ்டமாக தான் இருக்கும். 1 பேதுரு 2:7 ஆகையால் விலையை விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடறுதற்கு ஏதுவான கல்லும் விழுதற்கு ஏதுவான கன்மலையும் ஆயிற்று. கிறிஸ்துவை பற்றி சொல்லியிருக்கு. கீழ்ப்படியாதவர்களுக்கு அந்த கல் அப்படின்றது இயேசுவை பற்றி இங்கே சொல்லியிருக்கு. ஏசாயாவில் சொல்லப்பட்ட வசனத்தை எடுத்து பேதுரு இங்கே விளக்குறான். 6ஆம் வசனத்தில் சொல்கிறான், தெரிந்து கொள்ளப்பட்ட கல், விலையேறப்பட்ட கல், மூளைக்கல், சீயோனில் வைக்கப்பட்ட கல், அதன் மேல் விசுவாசமாக இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை. அவர் ஒரு விலையேறப்பெற்ற தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மூளைக்கல், சீயோனில் வைக்கப்பட்டிருக்கிற மூளைக்கல். அதை நம்புகிறவன், இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவன் வெட்கப்பட்டு போக மாட்டான். ஆனால் கீழ்ப்படியாதவன், இயேசுவை நம்பாதவன், இயேசுவுக்கு கீழ்ப்படியாதவனுக்கு அந்த மூளைக்கல்லை இயேசு கிறிஸ்துவை இடறதற்கு ஏதுவான கல்லும் விழுதற்கு ஏதுவான கன்மலையும் ஆகிறார். அது ஏதோ கால் தடிக்கு விழுற கல் மட்டும் இல்லை, கண்மலை விழுவதற்கு ஏதுவான கண்மலை. மேலே ஏறி போய் அங்கேருந்து கீழே விழுந்தோம். கண்மலையில் மேலே விழுதற்கு ஏதுவான கண்மலை. ஒரு மலைக்கு மேலே ஏறி போய் அங்கேருந்து விழுந்தால் எப்படி இருக்கும்? அது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி அப்படிப்பட்ட ஒருவராக மாறி விடுகிறார். கீழ்ப்படிதல் அப்படின்றது ரொம்ப அடிப்படையான விஷயம். விசுவாசிக்கிறத எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. அவரை நம்புகிறோம்ப்பா, அது நல்லா இருக்கு. ஜெபம் பண்ணுங்க என்று சொன்னால் அதை எல்லாரும் ஒத்துக்கிறோம். பைபிள் படி எல்லாரும் ஒத்துக்கிறோம். கொடுங்க, ரைட், அதையும் ஒத்துக்கிறோம். ஊழியம் செய்யுங்க, ஒத்துக்கிறோம். சபைக்கு போங்க, ஒத்துக்கிறோம். ஐக்கியம் கொள்ளுங்க, ஒத்துக்கிறோம். கீழ்ப்படிங்க அப்படின்னு சொல்லும்போது தான் அதில் கொஞ்சம் அங்கே தான் உதைக்குது. விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, கீழ்ப்படியாதவர்கள் இடறி போவார்கள், விழுந்து போவார்கள். இயேசுவின் நிமித்தம், இயேசுவின் நிமித்தமே. ஏன்னா யோவான் 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு கஷ்டமான பிரசங்கம் பண்ணுறாரு. இது கடினமான உபதேசம், யார் இதை பின்பற்றுவார்கள்னு எல்லாரும் போயிடுறாங்க. 12 பேர் மட்டும்தான் மீதியாக இருக்காங்க. லட்சக்கணக்கானோர் போயிடுறாங்க. லட்சக்கணக்கில் இயேசுவோடு இருந்தாங்க. லட்சக்கணக்கானோர் இயேசுவை விட்டு போயிடுறாங்க. அவர் அற்புதம் பண்ணப்போ, அவர் அப்பத்தை பகிர்ந்து கொடுத்தப்போ, அப்பத்தை பெருக்கி பகிர்ந்து கொடுத்தப்போ பெரிய கூட்டம் வந்துச்சு. அப்புறம் அந்த கூட்டத்தை அவர் அனுப்பிட்டார். அந்த கூட்டத்தில் இவர் தப்பிச்சு வந்துட்டார். நழுவி
வந்துட்டார். அந்த கூட்டம் அவர் கூட இல்லை. அற்புதங்களுக்காக ஒரு பெரிய கூட்டம். யோவான் 6ஆம் அதிகாரத்தில் இருந்த கூட்டம், அவர் கூட இருந்த கூட்டம் அற்புதங்களுக்காக, வியாதியை சுகமாக்குவார், பிசாசை துரத்துவார், அற்புதங்களுக்காக இருந்த கூட்டம். ஆனால் அவர் ஒரு உபதேசம் பண்ணார். என்னடா அற்புதம் பண்ணுவார்னு பார்த்தா உபதேசம் பண்ணுறாரு, வியாதியை சுகமாக்குவார்னு பார்த்தா அவர் அற்புதம் பண்ணி அதை செய்யாமல் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு, உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுவார், நாத்தான்வேலுக்கு சொன்ன மாதிரி, கபடற்ற உத்தம இஸ்ரவேலன், உன்னை அத்திமரத்தின் கீழே நான் கண்டேன், இதிலும் பெரிதானவைகளை காண்பாயின்னு நாத்தான்வேலுக்கு சொன்ன மாதிரி, பேதுருவுக்கு சொன்ன மாதிரி, பேதுரு, சீமோனே நீ பேதுருவாயிருப்பாய், மனுஷனை பிடிக்கிறவனாக இருப்பாய் என்ன அவனுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னாரே, அந்த மாதிரி எதுவும் நமக்கு சொல்லுவாருன்னு பார்த்தா உபதேசம் பண்ணுறாரு. அதுவும் எப்படிப்பட்ட உபதேசம்? கடினமான உபதேசம். யார் இதை பின்பற்றுவார்கள்னு எல்லாம் போயிட்டாங்க, இடறிட்டாங்க. 12 பேர் இருந்தாங்க, அவங்கள பார்த்து சொன்னார், நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ? அதனால் அவன் சொன்னான், பேதுரு சொன்னான், நாங்கள் யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்திலே உண்டு. ஒரே போதனை தான். பேதுருவுக்கு நித்திய ஜீவ வசனமாக கண்ணுக்கு தெரிஞ்சுது. ஆனால் மற்றவங்களுக்கெல்லாம் அது கடினமான உபதேசமாக தெரிஞ்சுது. இயேசு கிறிஸ்துவ சொல்கிறபடி நடக்க முடியாது, அது ரொம்ப கடினமானது என்று நினைத்தால் இடரல் தான். இது நிச்சயமாக என்னால் இதை செய்ய முடியாதுன்னு நினச்சா நிச்சயமாக இடரல் தான். இப்போ என்னால் செய்ய முடியுமா? முடியாது. ஆனால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சிலுவையின் உபதேசம் தேவ பலனாக இருக்கிறது, அது நம்மை பலப்படுத்துகிறது. அதுதான் அதில் உள்ள ஒரு ரகசியம். கடினமாக இருக்கிறது. ஜாக் ஃபோனன் என்கிற ஒரு போதகர் சொன்னார், பழைய ஏற்பாடு கால் நடக்க முடியாதவனை பார்த்து ஓடச் சொல்கிறது, அவனுக்கனால ஓட முடியல. பழைய ஏற்பாட்டுக்காரர்களாக பழைய ஏற்பாட்டுக்கு கீழ்ப்படிய முடியல. புதிய ஏற்பாடு கால் நடக்க முடியாதவனை பார்த்து பறக்க சொல்கிறது, ஆனால் அவனுக்கு ரெக்கைகளை கொடுக்கிறது. பறக்க சொல்வது மட்டுமல்ல, ரெக்கைகளை கொடுக்கிறது. அதனால் பறக்க முடியும் என்று ஜாக் ஃபோனன் சொன்னார். எவ்வளோ உண்மை பாருங்கள். கடினம்தான். ஆண்டவர் நம்மை பார்த்து பறன்னு சொல்கிறார், ஆனால் பறப்பதற்கான ரெக்கைகளை கொடுக்கிறார், அதற்கான பலத்தை கொடுக்கிறார். அதனால் அந்த பலத்தை பார்க்காம வெறும் வார்த்தைகளை மட்டும் பார்த்தா அது இடரல் தான். கீழ்ப்படுகிறது கஷ்டம்தான், இடரல் தான், விழுதல் தான். ஆகவே கிறிஸ்து நமக்கு விலையேற பெற்றவராய் இருக்கிறாரா அல்லது விழத்தள்ளுகிறவராய் இருக்கிறாரா என்பது நம்முடைய கையில் தான் இருக்கிறது. கீழ்ப்படிவோம். ஆமென்.